திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஐப்பசி மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு மேல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, இந்த கிரகங்கள்னால என்ன யோகங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். இப்போ ஐப்பசி மாசம் 1ஆம் தேதியே பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு கடக ராசிக்கு வந்துடுறாரு. அதே போல சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசத்துல இருக்கார். 16ஆம் தேதி ஆட்சி பலம் பெற்று இங்க சூரியனோட சேரப்போகிறார். இதுல ஒன்னும் ரொம்ப விசேஷம் கேட்டீங்கன்னா, சூரியன் நீங்க நீசமாயிருக்கிறார். யாருக்கெல்லாம் சூரியன் நீசமானா எல்லாருக்குமே சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனா இந்த சூரியன் நீசமாகும் போது இந்த சுக்கிரனுடைய சேர்க்கை இங்க ஆட்சி பலம் பெறும் பொழுது நீசபங்க ராஜயோகத்தை இந்த சூரியன் பெறுகிறார். இந்த சுக்கிரனும் சூரியனும் சேரக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிர ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இயற்கையாகவே பணம், பெயர், புகழ், உயர் பதவி கிடைக்கிறது, பிறக்கும் பொழுது நல்ல வசதி வாய்ப்போட பிறக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, அல்லது பிறந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பம் நல்லா செழிப்பா இருக்கிறது, கலைகள் சார்ந்த விஷயங்கள், திருமணம், காதல், இது எல்லாமே செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காசு பணம் இவங்க இருக்கிற வரைக்கும் புழக்கங்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சொத்தே அழியாது, நிறைய சொத்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பும் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பாருங்க, செவ்வாய் பகவான் 10ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக வீட்டுக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ குருவினுடைய பார்வை, அப்போ குரு மங்கள யோகம் ஏற்படும். குரு மங்கள யோகம் வீடு கட்டுற யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், பெயர் புகழோட வாழக்கூடிய யோகம், இதை ஏற்படுத்தி கொடுக்க போறார் இந்த மாசம். அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் தேதி வந்து இதே விருச்சிக வீட்டுக்கு செவ்வாயோட சேர்றார். இயற்கையாகவே செவ்வாய் புதன் நல்ல நாலேஜ் நம்ம முதலே சொல்லியிருக்கோம். நல்ல நாலேஜ் இருக்கும், எந்த விஷயத்துல செஞ்சாலும் அதுல உயர் பதவியில் இருப்பாங்க. ஒரு சின்ன வேலைக்கு போவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு போஸ்டிங் மேல வந்து இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா, அதுவும் தன்னுடைய அறிவாலையும் தன்னுடைய தைரியத்தாலையும் வரக்கூடியவர்களுக்கு தான் இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்படும். அப்ப இந்த செவ்வாய் இங்க செயற்கை ஆயிருக்குது, அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா இது நல்ல யோகத்தை கொடுக்கும். எந்த இடத்தில் செவ்வாய் புதன் சேர்ந்திருந்தால் ஒரு பதவி உயர்வு நிச்சயமா உண்டு. அப்ப இப்ப குரு அந்த பாக்குறாரு. அப்ப குரு அதை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த செவ்வாய் புதன் இந்த 2 கிரகத்தையும் குரு பார்க்கும் பொழுது, இந்த குருவே புதனை பார்க்கும் பொழுது பாத்துட்டீங்கன்னா நல்ல படிப்பு வரும். ஒரு படிப்பு ரீதியாக ஒரு வேலைக்கு போறீங்க, படித்த படிப்புக்கு உண்டான வேலை வேணும், இப்படிலாம் நினைப்பீங்க இல்லைங்களா? அதற்கெல்லாம் இந்த குரு புதனை பார்க்கும் பொழுது நடக்கும். நல்ல உயர் பதிவு IAS, IPS படிப்பு மூலமாக பெரிய பதவிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த புதன் குரு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அருமையா நடக்கும். இப்போ இதெல்லாமே மாறிட்டாங்க. அதே போல சனி இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில தான் இருக்க போறார். இப்போ இதுதான் கிரகங்களுடைய நிலைகள். சோ இந்த மாசம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த யோகம் மூலமாக ஒவ்வொரு கட்டத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையா பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு உண்டான ஐப்பசி மாத பலனை பத்தி நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீசத்துல இருக்கார், அது 5ஆம் இடத்துல. பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. ரிஷப ராசிக்கு 16ஆம் தேதி வரைக்கும் தான் சுக்கிரன் இங்க இருப்பார். அப்போ அதற்கு முன்னாடி நீங்க எந்த வேலைகளையும் கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க, எதுலயும் போய் முன்னாடி இருந்து செய்யாதீங்க. ஏன்னா ராசி அதிபதி கெட்டால் அதாவது தாம் வந்து இப்ப நான் ரிஷப ராசினா நான் போய் எதாவது முன்னாடி இருந்து செய்தாலும் அது நல்லா இருக்காது, ஃபெயிலியர் ஆயிடும். அப்ப ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா எதையுமே முன்னாடி நின்று செய்யக்கூடாது. ஒருத்தர் முக்கியமான விஷயமா இருக்கு, ஒரு பக்கம் போகணும், ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா கூட யாரோ ஒருத்தர் நண்பர்களையோ அல்லது உங்க வீட்டுல யாரோ ஒருத்தரையோ கூட்டிட்டு போய் அவங்கள முன்னாடி நின்றுட்டு நீங்க பின்னாடி இருந்து செய்யும்போது அந்த வேலை எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அது ஒரு 16ஆம் தேதிக்கு வரைக்கும் தான். அந்த 16ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தன்னுடைய ஆட்சி பலம் பெற்று துலா வீட்டுக்கு வரார். துலா வீட்டுல சுக்கிரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தன்னுடைய முழு பலத்தையும் மகாலட்சுமி சுக்கிரனாலே மகாலட்சுமி தான், அந்த மகாலட்சுமியோடைய கடாட்சத்தையும் காட்டக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது இந்த துலா வீடு தான். மூலத்திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். ரொம்ப பலமாக இருக்கிறத மூலத்திரிகோணம்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துக்கு வரும் பொழுது நீங்க 16ஆம் தேதி மேல உங்க வேலைகள் எதாக இருந்தாலும் செய்யுங்க, சூப்பரா இருக்கும். 6ஆம் இடங்கிறது வேலை வாய்ப்பு, கண்டிப்பா வேலை கிடைப்பதற்கான அதீத வாய்ப்புகள் உண்டு. கடன் அடைப்பீங்க, அல்லது ஏதாவது ஒரு பக்கம் கடன் கேட்டிருக்கீங்க. இப்போ 4ஆம் அதிபதியோட சூரியன் வந்து 6ல நிக்குது. 4 தாங்க வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சூரியன் இந்த மாசம் வந்து நீசம் தான். அப்ப வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, மனைகள் வாங்குறது, இதுல எல்லாமே பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அது சார்ந்த விஷயத்தை நீங்க தொடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு விதி. ஆனா இந்த 16ஆம் தேதிக்கு மேல என்ன ஆகும்னா இந்த 4ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்க்கையாகி விபரீத ராஜ்யத்தை கொடுக்குது. அப்ப சூரியன் அங்க நீசமா இருந்தாலும் இந்த ஆட்சி பலம் பெற்று சுக்கிரனோட சேரும்போது நீச பங்க ராஜ யோகத்தை பெறுகிறார். அப்போ வீடு லோன் வாங்குறது, வண்டிக்காக லோன் வாங்குறது, நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு அது உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறது, இதெல்லாம் இருக்குதுன்னா இந்த மாசம் ரிஷபத்துக்கு அது ஓகே ஆகும். அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு.
4, 6 தொடர்பு ஏற்பட்டாலே கண்டிப்பாக அவங்க வந்து வீடோ மனைகளோ சொத்துக்களோ வண்டி வாகனங்கள் எல்லாமே லோன் வாங்கிதான் கட்டுவாங்க. இது ஜாதகத்துல இருக்கும். இப்ப கோச்சாரப்படி வர்றப்போ யாருக்காவது கொடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டு கிடைக்காம இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத முழுமையான அமைப்பு. அப்ப சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு மேல இன்னும் பலமாகிறார். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்ப இதெல்லாமே ஈஸியா பணம் கிடைக்கிறது. ஒரு பக்கம் போய் நீங்க வந்து கடன் கேட்கிறீங்க, அல்லது ஒரு பக்கம் போய் நீங்க வந்து உங்களுக்கு தேவைகளுக்கான ஒரு விஷயங்கள் செய்யறீங்க அப்படின்னா அதெல்லாம் பல மடங்காக உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும், செய்யக்கூடிய அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக இந்த ரிஷபத்துக்கு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இந்த 2 மற்றும் 5ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல வந்து உட்கார்றார். அதுவும் குருவினுடைய பார்வையில வந்து உட்கார போகிறார். அப்ப 2 குடையவர் 7ல் வரும் பொழுது மனைவி மூலமாகவோ கணவர் மூலமாகவோ தனம் வரும், பணம் வரும். அதே போல அது குரு பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய பணமாக கூட இருக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் அதிபதி 7க்கு வந்துன்னா கண்டிப்பா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். இந்த மாதம் பாருங்க நிறைய பேர் கல்யாணம் குலதெய்வ கோயில பண்ணுவீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமா நடக்கும். ரிஷபராசி ரிஷப லக்னம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா குலதெய்வ கோயில்ல உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5, 7 தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது மிக யோகமான காலகட்டங்கள். அது குரு பார்வையில் வரும் பொழுது பெரிய 5ஆம் இடம் தானே அதிர்ஷ்டம், 5ஆம் இடம் தான் குலதெய்வம், 5ஆம் இடம் தான் குடும்ப ஒற்றுமை. இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. அது குருங்கிறது பாத்தீங்கன்னா தெய்வ கடாட்சம் பொருந்திய ஒரு கிரகம், ஒளி கிரகம். ஒளி கிரகம் எந்த இடத்தை பார்த்தாலும் சரி, அதே போல எந்த கிரகத்தை பார்த்தாலும் சரி, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தின் மேல் இருக்கக்கூடிய இருள் விலகி அந்த கிரகம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்குதோ அது பரிபூர்ணமாக செய்யும் அப்படிங்கறது அமைப்பு. அதே போல இந்த குருவை புதன் பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது மிக யோகமாக உங்களுக்கு பண வரவையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பாருங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 மற்றும் 12ஆம் அதிபதி. இந்த 7 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்லயும் 7ஆம் வீட்லயும் இருக்காரு. அப்ப 7 குடையவர் 7ல் இருந்தால் திருமணம் அமைஞ்சு வரும். திருமணத்திலிருந்து தடை தாமதங்கள் விலகும். கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க இந்த மாசம். அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதி வாங்கி 7 இருக்கும் பொழுது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர்ல ஒரு வேலை வாய்ப்புகளுக்காகவோ ஒரு வெளியூர் பயணத்துக்காகவோ ஒரு இன்ப சுற்றுலாவாகவோ குடும்பத்தோட போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாய் ஆட்சி பலம் ஆகுது இந்த ராசிக்கு அப்படிங்கும் பொழுது ஓரளவுக்கு நிம்மதி, தூக்கமே இல்லாம இருந்தாலும் கூட ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும். தேவையில்லாத அலைச்சல் எல்லாமே விலகும். சந்தோஷமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். பார்ட்னருக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே விலகி போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது குருவே பாருங்க உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அவர் 8 குடையவரும் 11ஆம் அதிபதி மாய்க்கு 3 ஆட்சி பலம் பெற்றிருக்கும் பொழுது 8 குடையவர் 3ஆம் வீட்டில் மறைந்தால் நல்லா புரிஞ்சுக்கணும். கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம். திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. புதையல் ரகசியங்கள், புதையல் யோகம்னு சொல்லுவோம். நினைக்காத அளவுக்கு ஏதோ ஒரு வழியில பணம் வந்துடும். அப்ப அவரே 11ஆம் அதிபதியும் ஆகிறதுனால அதீத லாபத்தை கொடுக்க போகுது. எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமாக கொடுக்கறதுக்கு இந்த மாசம் இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறதா இந்த மாதத்துடைய பலனே. அப்ப சனி வக்கரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பூர்வீக சொத்து கிடைக்கிறது. உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இல்லையான்னு பாத்துக்கோங்க. பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது, அந்த சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கிறது. அப்பாவுடைய சொத்தை வித்தா, அதாவது பூர்வீக சொத்தை வித்தா ஓரளவுக்கு லாபம் வரும் அப்படின்னா இந்த மாசம் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்து அதை நீங்க வித்தீங்கன்னா நல்ல லாபம் வரும். தொழில் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக கொஞ்சம் பொறுமையா தொழில் ரீதியாக ஹேண்டில் பண்றது நல்லது. பெரிய லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம் எந்த விஷயமாக இருந்தால் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. முழுக்க 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 16ஆம் தேதி வரைக்கும் தான் ரிஷபத்துக்கு கொஞ்சம் மீடியமா போகும். செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டோம்னா 16ஆம் தேதிக்கு மேல ரிஷபத்துக்கு யோக காலகட்டங்களே. குருவினுடைய பார்வை 2 கிரகங்கள், அந்த 2மே வந்து உங்களுக்கு நன்மையிலே கொடுக்கக்கூடிய கிரகமாகத்தான் இருக்கு. அதனால அதுல இன்னும் உங்களுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கான அதீத வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்னு சொல்ல போனா நீசமான கிரகத்தையும் கூட சுக்கிரன் சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தை கொடுத்து உங்களுக்கு உண்டான எல்லா தேவைகளையும், உங்களுக்கு உண்டான எல்லா மன ரீதியான பிரச்சனையும் தெளிவுபடுத்த போகிறார் அப்படிங்கறது அமைப்பு இந்த மாசம். நான் வந்து உங்க ஜாதகத்துல